அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிய வடிவேலு. திமுக மேல அதிருப்தியில இருக்கிற வடிவேலுவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்யும்படி சிலர் தூது அனுப்பிட்டு வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த 2011 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு ஆதரவா வடிவேலு பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அவருடைய நகைச்சுவையான பேச்சு பலரை ரசிக்க வச்சுது. ஆனா திமுக அந்த தேர்தல்ல தோல்விய தழுவுச்சு. திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் அப்படிங்கறத விட அப்போ அதிமுக கூட்டணியில இருந்த தேமுதிகவையும் அதனுடைய தலைவர் விஜயகாந்தையுமே கடுமையா சாடினாரு. தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றதுல இருந்து வடிவேலுவ எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் பார்க்க முடியல. நெருங்கிய நண்பர்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வந்தாரு. அதை தொடர்ந்து அவர் ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் நடிச்சாரு. அதுவும் தோல்வியை தழுவுச்சு. இப்போதைக்கு தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில இந்த முறை வடிவேலு யாருக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருந்தது. ஆனா இனிமே எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாவும் பிரச்சாரம் செய்ய போறது இல்ல அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறதாக அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்குது.